முக்கியமான கண்டென்ட். சரியா? இந்த பவர்ஃபுல் கண்டென்ட்டுக்கு இதுதான் வரணும்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்டது. அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நம்ம இப்போ என்னன்னா அந்த குவான்டிட்டி ஆஃப் இந்த இது எதுக்குன்னா குவான்டிட்டி ஆஃப் ஹீட் கண்டென்ட்டையும் குவாலிட்டி ஆஃப் ஹீட் கண்டென்ட்டையும் எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கறது. How we are going to differentiate quantity of heat content along with the quality of heat content. Myself Aravindan, third year mechanical engineering. So we are having Aravindan as a technical champion. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எதுக்காக இந்த என்ட்ரோபி இந்த டேம் உருவாக்கப்பட்டது. ஆல்ரெடி என்ட்ரோபின்னு ஒரு டேம் இருக்கு, என்தால்பின்னு ஒரு டேம் இருக்கு. இந்த ரெண்டும் இருக்கும்போது ஏன் என்ட்ரோபி உருவாக்கப்பட்டது அதுக்கு ஒரு கதை இருக்கு. இப்போ நம்ம 100 கேள்வி வந்து 200 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும். சரிங்களா? அதே போல 1000 கெல்வின் 1100 கெல்வின் ரைஸ் பண்ணும். ரெண்டுமே ரைஸ் பண்ணும்போது டெல்டா டி இங்கே எவ்வளோ இருக்கும்? 200 கழிச்சா 100 தான் வரும். 1000 வச்சா அது 100 தான் வரும். ஸோ அரவிந்தனோட இன்றைய கண்டுபிடிப்பு என்னன்னா 200ல 100 கழிச்சா 100 தான் வரும். 1100ல 1000 கழிச்சா 100 தான் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால என்னன்னா ஒரு குவான்டிட்டியா சொல்லும்போது இதுலேயும் ஹீட் கண்டென்ட் அதே தான், இதுலேயும் ஹீட் கண்டென்ட் அதே தான். குவான்டிட்டியா பார்க்கும்போது ரெண்டு ஹீட் கண்டென்ட்டும் ஒன்னே தான். ஆனால் குவாலிட்டியா பார்க்குறது எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 100 by the initial temperature எவ்வளோ? 100. அப்போ 100% இந்த 100 போடணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 100 by 1000 இந்த 100 போட்டால் 10. அப்போ குவாலிட்டின்னு பார்க்கும்போது யார் வந்து ஜெயிக்கிறா? ஸோ திஸ் ஒன் இஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஃப் ஹீட். சரியா? ஸோ இதான் இந்த புரிதலுக்காக தான் அந்த என்ட்ரோபி என்ற டேர்ம் இருக்கு. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா 100 to 200 கெல்வின் ரைஸ் பண்ணும்போது அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து சேமாக தான் இருக்கு, ஆனால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சோம்? எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். சரியா? ஸோ குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட டேர்ம் தான் என்ட்ரோபி. தேங்க்யூ.